அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெண்ணின் அழகை மற்றொரு ஆணிடம் வர்ணிப்பது கூடாது. ஆனால் திருமணம் செய்தல் போன்ற மார்க்கம் அனுமதித்த தேவை இருந்தால் கூடும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் மற்றொரு பெண்ணை நிர்வாணமாக கட்டியணைக்க வேண்டாம். அவளை பற்றி தன் கணவனிடம் அவளை அவன் நேரில் பார்ப்பது போல வர்ணனை செய்திட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது புகாரியில் 5240வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று நிறைய சமூக சீர்கேடுகள் நடப்பதை பார்க்கின்றோம். சில பெண்கள் தங்களுடைய கணவன்மாரிடம் அல்லது தங்களுக்கு நெருக்கமான தங்களுடைய சகோதரர்களுடன் சில அந்நிய பெண்களை பற்றி வர்ணனை செய்கின்றார்கள். அவர்களுடைய அழகை வர்ணிக்கின்றனர். இவ்வாறு செய்வதானது அவர்களினுடைய மனதில் அந்த பெண்ணை பற்றிய ஆசையை ஏற்படுத்தக்கூடும். ஷைத்தான் அப்படி ஏற்படுத்தி விடுவான். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்புள்ளது. இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வதை தடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நிர்வாணமாக கட்டியணைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதுபோல நாம் அந்நிய பெண்களுடன் அடுத்த பெண்களுடன் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட இருக்கின்றது. ஆகவே நாம் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்வதன் மூலம்தான் சமூக சீர்கேடுகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமின்றி பாவகரமான செயல்களை அவர்கள் செய்வதை விட்டும் நாம் இப்படி வர்ணனை செய்தால் சில நேரம் அவர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்கள் ஏற்படும். இது தவறான வழிகளில் அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகவே நாம் இவ்வாறு செய்வதை கூடாது. இவ்வாறு நாம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெண்ணினுடைய கணவன் அந்த பெண்ணினுடைய தோழியுடன் நெருக்கமான தொடர்பில் உள்ளார், அல்லது அந்த மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அவருடைய தோழியை திருமணம் செய்து கொண்டார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு காரணம் இவ்வாறான நிகழ்வுகள். அதாவது தன்னுடைய தோழியை பற்றி அல்லது அடுத்த பெண்களை பற்றி அதிகமாக தன் கணவனிடம் புகழ்வது, வர்ணனை செய்வது, அவர்கள் இருவருக்கும் இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை நாமே செய்துவிட்டு கடைசியில் இப்படி நடந்துவிட்டது அப்படி நடந்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருப்பது. ஆகவே இவ்வாறான விடயங்களை எங்கள் மார்க்கம் தடுத்திருக்கின்றது. எனவே நாம் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் எங்களை நாம் பாதுகாத்து கொள்வோம். இவ்வாறான பாவகரமான செயல்களை விட்டும் நாம் எம்மையும் எம்முடைய சமூகத்தையும் பாதுகாத்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.